வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பது என்.டி. ஜெகன். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்றார் திரு பதஞ்சலி நவேந்திரன். பதஞ்சலி நவேந்திரனை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் நமது நிலையத்தினூடாக நமது தொலைக்காட்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக கல்வியினுடைய வளர்ச்சி, இங்கு கூடுதலாக புலம்பெயர் தேசங்களில் புலம்பெயர் நாடுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி ஸ்தாபனங்கள் தொடர்பாக அல்லது கல்வியினுடைய தமிழ் கல்வி வளர்ச்சி அல்லது தமிழினுடனான அல்லது எமது கலாச்சார பாரம்பரியத்துக்கு உட்பட்ட நுண்கலைகள் தொடர்பாக நாங்கள் அதனுடைய வளர்ச்சிகள், அதனை அமைத்த அமைப்புகள், ஸ்தாபனங்கள் தொடர்பாக உரையாடும் பொழுது அவருடைய பங்கு இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இம்முறையும் அதாவது ஐரோப்பாவிலேயே முன்னணி பரீட்சை சபையாகவும் அதே நேரம் இன்று அதிகளவில் பேசப்படுகின்ற ஒரு சபையாக, அதாவது ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் என்று சுருக்கமாக ஒஃபால் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அறக்கட்டளை அமைப்பாக நிறுவப்பட்ட ஒரு மூத்த அமைப்பாக இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் குறிப்பாக பிரித்தானியாவில் ஐரோப்பா ரீதியில் பார்க்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை தற்பொழுது வகுத்திருக்கின்றது. இந்த திட்டம் வருடம் அமுலாக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் சற்று அலச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே சந்திக்கின்றோம் திரு பதஞ்சலி நவேந்திரன். அவர் இந்த ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டனுடைய தற்கால நிர்வாகத்தில் பொருளாளராக, ட்ரஸ்டராக இருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் திரு பதஞ்சலி நவேந்திரன். வணக்கம் ஜெகன் அவர்களே. உங்களை இன்றைய ஒரு முக்கியமான நேரத்தில், அதாவது வருகின்ற சனிக்கிழமை நீங்கள் ஒரு பரீட்சை நிலையத்தினால் ஒரு சிறந்த ஒரு செமினார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இந்த கருத்தரங்கு தொடர்பாக நாங்கள் ஆராய்வதற்கு முன்பு இன்றைக்கு ஐரோப்பா ரீதியிலே ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு முன்னணி பரீட்சை சபையாக இது விளங்குவதை நாங்கள் இன்றைக்கு பல எடுத்துக்காட்டுகளின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய வளர்ச்சி, உண்மையிலேயே இது நிறுவப்பட்டது, அதனுடைய ஸ்தாபனத்தை பற்றி ஒரு முறை நமக்கு தெரிய பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1993ஆம் ஆண்டு அளவில் மேற்கு லண்டன் தமிழ் பாடசாலை அல்லது வெஸ்ட் லண்டன் தமிழ் ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலைக்கு அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சோதனையாகத்தான் இது தொடங்கப்பட்டது. இது வெளி ரீதியாக இந்த மற்ற பாடசாலைகளுக்கோ அல்லது வெளிநாடுகளிலோ இந்த சோதனை தொடங்கப்படவில்லை. ஆனால் அதன் பிற்பாடு அதனுடைய வளர்ச்சி அல்லது பெற்றோர்களுடைய தேவைகள் கருதி இது ஒரு பிறகு எல்லா பாடசாலைகளுக்கும் நடத்தக்கூடிய ஒரு ஒரு பரீட்சையாக இது வளர்ச்சி பெற்று 2002 அளவில் இது ஒரு அறக்கட்டளை நிறுவனமாக அல்லது ரிஜிஸ்டர்ட் சேரிட்டி ஆக பதிவு செய்யப்பட்ட, பெரிய பிரித்தானியால் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் இது. இதனுடைய தற்போதைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 10,000 இருந்து 12,000 வரையான மாணவர்கள் பெரிய பிரித்தானியாவிலும் சரி, மேற்குலகத்தில் இருக்கின்ற மெயின்லேண்ட் யூரோப்பில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரே ஒரு ஸ்தாபனமும், அறக்கட்டளையாக சேரிட்டியாக செயல்படுகின்ற ஸ்தாபனமும் எமது நிறுவனம் மட்டுமே. அதனிடம் பதஞ்சலி நவேந்திரன் அவர்களை உண்மையிலே பார்க்க போனால் 93ஆம் ஆண்டு கால பகுதியில் இருந்து ஒரு நீண்ட காலமாக பலவிதமான சிரமங்கள் மத்தியிலே கல்விப் பணியை, இந்த கல்வி தாகத்தை ஈடேற்றி வருகின்ற ஒரு சபையாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிறுவனத்தை. இந்த நிறுவனத்தின் மூலம் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு ஏறக்கூடிய 12,000 என் பொழுது அது உண்மையிலே ஒரு சாதனையாக நாங்கள் ஒரு பக்கம் பார்க்கலாம். அதாவது 12,000 மாணவர்களுடைய நமது தமிழ் மொழியுடனான அல்லது கலாச்சார ரீதியிலான ஒரு மரபை நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய தொண்டை ஆற்றுகிறீர்கள். இந்த திட்டத்தை நீங்கள் இவ்வளவு தூரம் அமுலாக்குவதற்கு எவ்வளவு சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது? இது பற்றிய என்னென்னு சொல்வது, நிறைய சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தை எழுதுவது முக்கியமாக நீங்கள் பார்த்திருப்பீங்கள் என்று சொன்னால், நமது மேலை நாட்டிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் லண்டனை பொறுத்தவரையில் லண்டனிலே இலகுவாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே எமது சோதனை ஆங்கிலத்திலும் தமிழில் நாங்கள் எங்களோட தியரி பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவர்களுக்கு மிக இலகுவாக பிடிபட்டு கொண்டது. ஆனால் மேற்கு நாடுகள், மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் ஜெர்மனோ, பிரான்ஸோ, நோர்வேயை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் அவர்கள் தமிழிலே இந்த சோதனையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் தாய் தகப்பனுடைய உதவியினாலே அவர்கள் தமிழை நிறைய கற்றுக்கொள்கிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். இப்பொழுது 20 வருடங்கள் கடந்த பிறகு அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுடைய பிள்ளைகள் சோதனை எடுக்கக்கூடிய நிலைக்கு வரும்பொழுது ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ அவர்கள் இதை செய்ய முடியாத ஒரு நிலை தோன்றியிருக்கிறது. ஆகவே இப்படி இது ஒரு பாரிய சவாலாக நமக்கு படுகிறது. இது இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்னென்று கொண்டு போக போகிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்ததாக
இந்த சோதனையை நாங்கள் நடத்துவது மாணவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பக்கம் நிர்வாகம், மாணவர்கள் என் ரெசிபியன்ட், அதாவது முடிவுள்ள மாணவர்கள், அவர்கள் இடையிலே இருப்பது ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை அவர்களுக்கு நாங்கள் ஒரு பயிற்சி திட்டத்தை உண்டாக்கணும். இப்படி ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது, அவர்கள் இந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எமது சோதனைகளை எடுக்கிறதுக்கு அவர்களை தயார்படுத்துவதும் எங்களுக்கு ஒரு பாரிய சவால் தான் இது. இந்த சவால்களை இன்றைக்கு முறியடித்து இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே 20 வருடங்கள் நிறைவு செய்திருக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் இன்று அதாவது பொடின்னு சொல்வார்கள், இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்பிலே நீங்கள் ஒரு நிர்வாகம், இந்த நிர்வாகத்தின் கீழ் எவ்வகையான பிரிவுகள் அடங்கப்பட்டிருக்கிறது? உதாரணமாக மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய பெற்றார்களாக இருக்கலாம். எவ்வாறு அது பேணப்படுகிறது இந்த கட்டமைப்பு? இதனுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது இந்த நிர்வாக சபையில் ஆரம்ப காலத்தில் 93 இருந்து இன்றைக்கு 20 வருடமாக இருந்து கொண்டு வருகின்ற எமது வெப்சைட் இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால் அங்கே இப்போ தற்போது இருக்கின்ற அந்த நிர்வாக அங்கத்தவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னாடி இதற்கு கடுமையாக உழைத்த எத்தனையோ நிர்வாகத்தினர் இருக்கிறார்கள். இந்த நிர்வாகத்தினர் இது ஒரு தொண்டு நிறுவனமாகத்தான் இதை செய்கிறார்கள். இந்த நிர்வாகத்தில் வேலை செய்கின்ற ஒரு நிர்வாகத்து அங்கத்தவர்களுக்கும் எந்த ஊதியமும் அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நான் எமது சமுதாய ரீதி என்று பார்த்தா என்ன, பெற்றோராக பார்த்தா என்ன, அல்லது ஆசிரியராக இருந்தால் என்ன, நானும் அது நிர்வாகத்தால் இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு உடையவர்களாக இந்த சமுதாயம் இருக்கிறது. உதாரணமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டது, அதாவது ஒரு கல்வி என்பது தானம். இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு சிறு வயதில் நீங்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நான் பயின்ற காலத்தில் இன்றைக்கு உயர்கல்வியை படித்து இன்றைக்கு வெளியேறி இன்றைக்கு நீங்கள் ஒரு கணக்காளர் நிலையில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறீர்கள். அந்த துறையில் இருந்து கொண்டு இன்றைக்கு கல்வி பணியை இந்த புலம்பிய தேசத்தில் நாங்கள் இன்றைக்கு எல்லா வசதிகளோடு இருக்கிற நாங்கள் எங்களோட தமிழை மறக்காமல், தமிழ் மொழியுடனான சேவைகளை மறக்காமல், அல்லது எங்களோட நுண்கலைகளை மறக்காமல் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஊற்று என்பது ஒரு பெரிய தானத்துக்கு இணையானது. அந்த வகையில் அந்த சேவை தொடர வேண்டும். ஆனால் நான் கேட்பது என்னென்னு சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு நீங்கள் என்று சொன்னது போல 2 சந்ததியினரை இந்த அமைப்பு கண்டிருப்பதாக. ஒரு பக்கம் பெற்றார்கள், அந்த பெற்றார்கள் படித்து அதாவது இந்த இளம் பெற்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இனி பயிற்றுவிக்கின்ற அல்லது போதிக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 20 வருடத்தில் நீங்கள் உதாரணமாக உங்களை நான் எடுத்துக்கொண்டால், உங்களை போன்ற நண்பர்களை எடுத்துக்கொண்டால், இதில் உங்களுடைய சேவைகள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை என்னவாறு, நான் உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்கையில் உங்களை போன்றவர்கள் தன்னலம் பாராது சேவையாற்றுவதுதான் இன்றைக்கு ஒரு தேவையான ஒரு முக்கிய இலக்காக இருக்கிறது. அந்த வகையில் இது வளர்ந்ததுக்கு அது ஒரு காரணமாக பார்க்குறீங்களா? ஆரம்பத்தில் 93 கால பகுதியில் நானோ எனது இப்போ தற்போது இருக்கின்ற நிர்வாக அங்கத்தவர்களிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால், மூத்த நிர்வாக அங்கத்தவர்கள் முக்கியமாக நாங்கள் ஒரு பெற்றோராகத்தான் அந்த பாடசாலையில் இருந்தோம். ஆகவே எமது நோக்கம் அந்த நேரத்தில் எமது பிள்ளைகளுக்கு இந்த 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 நுண்கலையை பயிற்சிக்க வேணும், அதற்காக என்னென்ன முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதற்காகத்தான் நாங்கள் முதலிலே எங்களுடைய காலை வைத்தோம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அந்த மூத்த நிர்வாக அங்கத்தவர்கள் சரி, அதில் நானும் அடங்குவேன். என்னையும் பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைகளை எல்லாம் தமிழ் பாடசாலையில் படிக்கிறது, நுண்கலை எடுக்கிற காலத்தை தாண்டி விட்டார்கள். இருந்தாலும் எமது பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டத்தைப்பட்டார்கள், எவ்வளவு இதனுடைய பயனை பெற்றார்கள் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் அதில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், இந்த நுண்கலையினுடைய எமது தமிழர்களுடைய அடையாளத்தில் இந்த நுண்கலையும் ஒன்று. கர்நாடக இசை என்று சொல்லி இதனுடைய கால வரையறையே இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் என்னென்னு சொல்கிறது, ராவணனுடைய சிவபெருமானை கைலாய மலையை தூக்க பொழுது அவனுடைய ஆணவத்தை அடக்க வேணும் என்பதற்காக சிவபெருமான் தனது பெருவிலராக அமர்த்தினதாகவும், அவன் வாசித்த ராகம் காம்போதி ராகம், தன்னுடைய தலையை பிடுங்கி. ஆகவே எமது கலைக்கு கால வரையறை கிடையாது. அந்த கால வரையறை எமது கையில் இப்பொழுது இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது ஒரு சமுதாய பொறுப்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். சரி, நாங்கள் உங்களுடைய இந்த ஓரியண்டல் ஃபைனான்ஸ் அகாடமி ஆஃப் லண்டனுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எவ்வகையான போதனைகள் அல்லது கல்வி பரீட்சைகள் தொடர்பாக நீங்கள் படிப்பிக்கின்ற பாடங்கள், கற்பிக்கின்ற பாடங்கள் என்னென்ன வகையில் அமைந்திருக்கிறது? அதில் ஒரு சிறு தவறு நீங்கள் விடுகிறீர்கள். எமது பரீட்சை என்பது இதை நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் படிப்பிப்பதில்லை. இது ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் பாடி, ஒரு சுயாதீனமான ஒரு பரீட்சை நிலையம். நாங்கள் இந்த பாடத்திட்டத்தை 3 வகையாக பிரித்திருக்கிறோம். பரதநாட்டியம், மிருதங்கம், தோல் கருவிகள் சம்பந்தமானது,
அல்லது வாய்ப்பாட்டு அதனுடைய கருவிகள் அது 3 பகுதியாக தான் இருக்குது. இதுக்கு பாடத்திட்டமாக ஒரு சிலபஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. 1 to 8 வரைக்கும் இருக்கிறது. 8வது பரீட்சையை நாங்கள் டிப்ளமா என்று சொல்லிக்கொள்கிறோம். டிப்ளமாவை தாண்டி போஸ்ட் டிப்ளமான்ற ஒரு சப்ஜெக்டும் இருக்கிறது. இந்த டிப்ளமா படித்தவர்களுக்கு நாங்கள் கலாஜோதி பட்டம் கொடுக்கிறோம். இந்த பாடத்திட்டத்துக்கு அமைய எமது ஆசிரியர்கள் படிப்பிப்பது அது ஆசிரியர்களுடைய பொறுப்பு. நான் படிப்பிப்பது எப்படி என்று சொல்லி நாங்கள் அதனுடைய தலையிடுவதில்லை. எனவே உங்களுடைய அதாவது மாணவர்களுடைய தரத்தையும் மாணவர்களுடைய மதிப்பீடுகளையும் ஒரு பெறுமதி ரீதியாக நீங்கள் மதிப்பீடு செய்கின்ற ஒரு பரீட்சை சபையாக ஒரு முன்னணியான ஐரோப்பிய ரீதியில் இயங்குகின்ற ஒரு பரீட்சை அதுதான் சரியான ஒரு விளக்கம் நோக்கப்படுகிறது. வரவேற்புகள். அந்த வகையிலே இந்த பரீட்சை சபையினுடைய அங்கீகாரம் இன்றைக்கு நீங்கள் கலாஜோதி பட்டத்தில் இருந்து வேறு சிறப்பான அங்கீகாரங்களை கொடுக்கின்ற இந்த அங்கீகாரங்கள் இன்றைக்கு இந்த உலகளாவிய ரீதியில் உதாரணமாக ஐரோப்பிய ரீதியில் பலவிதமான மொழிகளில் பலவிதமான ஆளுமையின் கீழ் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி தரங்களின் கீழ் இது எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது? இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதனுடைய தமிழாக்கம் எனக்கு சரியாக தெரியாது. இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பிள்ளைகள் 11+ என்று சொன்னால் என்ன, அல்லது GCSE A லெவல் யூனிவர்சிட்டி என்று சொன்னால் என்ன, இந்த பிள்ளைகள் இந்த டிப்ளமா பரீட்சை சான்றிதழ்களை அதை அந்த உரிய நிர்வாகத்தினருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு இதுக்கு ஒரு அதிகமான புள்ளிகள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் இந்த எமது கலாச்சாரத்தை பேணுவது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இளம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எமது மனங்கள் வெவ்வேறு வகையில் சிதறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சமுதாயத்திலே தவறிப்போகின்ற வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த இளம் வயதில் இந்த பிள்ளைகள் எமது கலாச்சாரத்தை பயிரும் பொழுது அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய கவன சிதைவுகளை பாடத்திலே நிறுத்தி சமூகத்திலே ஒரு நல்ல சமூக உணர்வுள்ளவர்களாக உருவாக்குவதற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதின் அடிப்படையில் இன்றைக்கு எவ்வகையான தோற்கருவிகளாக இருக்கலாம் அல்லது நுண்கலைகளாக இருக்கலாம், இவற்றில் இன்றைக்கு முன்னணியாக அதாவது ஒரு உங்களுக்கு அதற்குள் நீங்கள் ஏதாவது தரம் பிரித்திருக்கிறீர்களா? இந்த வகையான கலைகளுக்குள் கூடுதலான ஈடுபாடும் சித்திகளும் அல்லது தரம் உயர்வுகளும் எங்களோட பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எமது பிள்ளைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் எந்த விதத்திலையுமே எமது தாயகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. நுண்கலையை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு பெற்றோராக இருந்த பொழுது 20 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பாரிய கவலை இருந்தது, இந்த நுண்கலையை நாங்கள் தொலைத்து விடுவோமோ என்று. ஆனால் 20 வருடம் கழிந்த பிறகு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு அரங்கேற்றத்துக்கு அல்லது ஒரு பிள்ளைகள் கொடுக்கின்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் போய்க்கல, நீங்கள் அவர்களுடைய திறமைகளை பார்த்தீர்களா இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற பிள்ளைகளை விட மிக அதிகமாகவே அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு காரணமும் இந்த பிள்ளைகளுடைய திறமைகளும் பெற்றோருடைய ஆர்வமும் எம்மை போன்ற இந்த பரீட்சைகளை நடத்துகின்ற பரீட்சை ஸ்தாபனங்களுடைய பங்களிப்பும் என்பதுதான் எனது முடிவு. பிரத்யேகமாக ஏதாவது வசதிகள் இங்கு அதிகமாக இப்போ தாயகத்தை நீங்கள் ஒப்பிடுகையில் பிரத்யேகமான வசதிகள் ஏதாவது நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? இங்கே அங்கே இருக்கின்ற போது அங்கே ஒரு சமூக சூழல்கள், உதாரணத்துக்கு ஒரு கோயில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லது ஒரு பாடசாலையிலே என்னென்னு சொல்வது, எங்களோட விஜயதசமி வரும்பொழுது எல்லாம் அங்கே இயற்கையாகவே அங்கே சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலை துரதிர்ஷ்டவசமாக இந்த மேலை நாட்டில் வாழுகின்ற குழந்தைகளுக்கு இல்லாவிட்டாலும் இந்த படிக்கின்ற எமது குழந்தைகள் படிக்கின்ற ஆசிரியர்கள் அல்லது வெவ்வேறு கோயில்களில் அந்த பிள்ளைகளுக்கான சந்தர்ப்பங்கள் வருடம் அவர்கள் ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே மியூசிக் படிப்பிக்கிற அத்தனை ஆசிரியர்களும் தங்களுக்கு வருடாந்தமாக ஒரு விழாவை எடுக்கிறார்கள். அங்கே அந்த விழாவிலே அவர்களிடம் படிக்கின்ற குழந்தைகள் மட்டுமல்ல, இந்த ஆசிரியர்கள் ஒரு குழாமாக சேர்ந்து அவர்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து என்றபடியால் அங்கே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். நல்லது. ஒரு வரலாற்று ரீதியில் சிறப்பாக எடுத்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி இன்றைக்கு ஐரோப்பா ரீதியில் ஒரு முன்னணி பரீட்சை சபையாக மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் இன்று எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான விடயம் இந்த 20 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் இந்த ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டனால் நடத்தப்படுகின்ற இன்டர்நேஷனல் செமினார் என்று சொல்லக்கூடிய ஃபைன் ஆர்ட் டீச்சர்ஸ் 2013 என்ற தொனிப்பொருள் நீங்கள் இங்கே பூத்து இருக்கிறீர்கள். அதாவது குறிப்பாக ஒரு அகில உலக ரீதியில் பார்க்கக்கூடிய ஒரு நுண்கலை கருத்தரங்காக பார்க்கிறீர்கள். இது எதை நோக்கி யாருக்காக நடத்தப்படுகிறது? நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு சுயாதீனமான ஒரு பரீட்சை நிலையம். நாங்கள் எக்ஸாம் ஒன்றையும் நாங்கள் படிப்பிப்பதில்லை. சுயாதீனமாக
ப்ராக்டிக்கலாகவும் தியரி பேப்பரையும் நாங்கள் செய்கிறாங்க. ஆகவே ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு சிலபஸ் கைடு இருக்குது, அதுக்குள்ள ஆசிரியர்கள் படிப்பிக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆசிரியர்கள் வந்து பரந்தளவில் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து தமிழ் பாடசாலைகளை தவிர வேறு வகையில் ஆசிரியர்களுடன் தொடர்பு கொள்வது கஷ்டம் எங்களுக்கு. ஆகவே அவர்களுடைய எண்ணப்பாடுகள், அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து படித்து வந்தவர்கள், எமக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் நாங்கள் முன்னாள் சோதனைகள் நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறதாக நாங்கள் அதை கவனித்திருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்யும் மூலமாகவும் அந்த ஆசிரியர்களுக்கு வேறு ஏதாவது அவர்களுக்கு மனக்குறைகள் இருக்கலாம், நாங்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி நாங்கள் இந்த சோதனையை செய்யவில்லை என்ற ஒரு குறை இருக்கலாம். இது ரெண்டையும் கலந்து இதுக்கு எப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு எப்படி நாங்கள் ஒரு முடிவுகளை மறுமொழிகளை கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு செமினார் இது. சனிக்கிழமை நாங்கள் அல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலில் இந்த செமினாரை வைத்திருக்கிறோம். தச்சிலாக யாராவது ஆசிரியர்கள் இதுவரை நீங்கள் பதியாமல் இருந்திருந்தால் தயவு செய்து எமது நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களுடன் உங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இதுவரை 250 பேருக்கு கிட்ட இந்த மியூசிக் கலை சம்பந்தமான ஆசிரியர்கள் நம்மிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பெரு நிகழ்வாக நாங்கள் இதை நாங்கள் பார்க்கிறோம். 250 ஆசிரியர்கள் சாதாரணமான எண்ணிக்கையாக நாங்கள் கருத முடியாது. இன்றைக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான இந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு வேகமான காலத்தில் இன்றைக்கு இவ்வகையான ஆசிரியர்கள் மக்களினுடைய அல்லது எங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு இவ்வகையான ஒரு கருத்தரங்கில், அதுவும் உங்களுடைய சபையின் மூலம் நடாத்தப்படுகின்ற இந்த கருத்தரங்கில் இணைவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம். அது தொடர்பாக நாங்கள் கதைப்போம். இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் இந்த கருத்தரங்கை பற்றி ஒரு முறை கூறிவிட்டு நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல இருக்கிறோம். எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை நடைபெற இருக்கிறது நிகழ்ச்சி திட்டத்தை ஒருவர் சொல்லி. காலை 9 மணிக்கு இந்த நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. முதலாவதாக ஒரு 40 நிமிடம் அல்லது 30 நிமிடத்துக்கு நாங்கள் ஒரு பொதுவான கருத்துக்களை ஆசிரியர்களுக்கு, எல்லா ஆசிரியர்களுக்கும் பொதுவாக அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மேத்ஸாக இருக்கலாம், நுண்கலையாக இருக்கலாம், ஆசிரியர்களிருந்து வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. மாணவர்களை எப்படி பார்ப்பது? உதாரணத்துக்கு சொல்ல போனேன் என்று சொன்னால், ஊரில் என்று சொன்னால் ஒரு பிள்ளை படிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் கையை நீட்டலாம், அடிக்கலாம். இங்கே ஒரு வசனத்தை கூட நாங்கள் துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. ஆகவே படிப்பித்தல் என்பது நுண்கலையும் ஒன்றுதான், மெயின் ஸ்ட்ரீமில் வர்ற தமிழோ ஆங்கிலமோ அதுவேலும் ஒன்றுதான். ஆகவே அதுகள் சம்பந்தமாக முதல் ஒரு 40 நிமிடம் 45 நிமிடம் நாங்கள் கலந்துரையாடுவோம். அதன் பின்பு 3 பகுதிகளாக பிரிந்து செல்லுவோம். பரதநாட்டியம் ஒரு பகுதி, வாய்ப்பாட்டும் அது சம்பந்தமான வாத்திய கருவிகள் சம்பந்தமானது இன்னும் ஒரு பகுதி, 3வது தோல் கருவிகள் மிருதங்கமோ தப்லாவோ அது சம்பந்தமான அடுத்த பகுதி. இந்த 3 பேரும் தனித்தனியாக பிரிந்து அதனுடைய அதை படிப்பிப்பதற்கு தேவையான நுட்பங்கள், அதனுடைய எங்களிலே இருக்கிற குறைபாடுகள் அல்லது நாங்கள் பார்க்கிற போது ஆசிரியர்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் இவற்றை கலந்துரையாடி ஒரு சுமூகமான எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுகளை செய்துவதுதான் எமது அன்றையானுடைய நிகழ்வுகளாக இருக்கும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன சொன்னால், இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிகமாக தாயகத்திலிருந்து வந்தவர்கள், ராமநாதன் நுண்கலை பாடசாலையில் படித்தவர்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் இந்தியாவில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் எங்களுடைய காலகட்டங்கள் தற்போது இருக்கிற ஆசிரியர்களுடைய காலங்கள் மிக குறைந்தது. இன்னும் ஒரு 20 வருடங்களை நான் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் இதை பாஸ் பண்ண போகிறோம். ஆகவே எமது நுண்கலை ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸிலேயே டிப்ளமா பாஸ் பண்ணி அல்லது போஸ்ட் டிப்ளமா பாஸ் பண்ணி இன்று ஆசிரியர்களாக வேலை செய்கிறவர்களும் வருகிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை தான் நாங்கள் கூடவாக பார்க்கிறோம். என்றால் எமது நுண்கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாரிய பொறுப்பு அவர்களிடம் உண்டு. மிக அருமையாக கூறியிருக்கிறீர்கள். இங்கே சிறப்பான விடயம் என்று சொன்னால், நாங்கள் பழையவர்கள் மூத்தவர்களை மதிக்கும் அதே நேரம், மூத்தவருடைய செயற்பாடுகளை உள்வாங்கும் அதே நேரம், இளையவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் நாங்கள் அவர்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் உதவியாக இருந்திருக்கிறோம் அல்ல காத்திரமான பங்களிப்பை அவர்களுக்கு நல்கியிருக்கிறோம், அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான முனைப்புகளில் இறங்கியிருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் அருமையாக பதிலளித்திருக்கிறீர்கள். அதாவது இந்த நிலையத்துக்குள்ளேயே, இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமிக்குள்ளேயே மாணவர்களாக இருந்து, மாணவர்கள் பெற்றார்களாக இருந்து, மாணவர்களாக இருந்து இன்றைக்கு ஆசிரியர்களாகி அந்த ஆசிரியர்களே போதிக்கின்ற ஒரு
நிலைமை எதிர்காலத்தில் வரப்போவது மிக முக்கியமான ஒரு லட்சிய சிந்தனையாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு இடைவெளியை தொடர்ந்து இந்த செமினார் தொடர்பாக, இந்த கருத்தரங்கு தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் பகிர இருக்கின்றோம். உறவுகளே, இது ஒரு சாதாரணமான கருத்தரங்காக எண்ணி விடாமல் இது முற்றுமுழுதாக நல்ல ஒரு காத்திரமான சேவையாற்றுகின்ற மனப்பாங்குடன் இன்றைக்கு ஐரோப்பா ரீதியில் செயலாற்றுகின்ற பிரித்தானியாவை அல்லது லண்டனை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஓரியண்டல் ஃபைனான்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் என்ற பெயருடைய அந்த அமைப்பை தொடர்பாக நாம் உரையாடுவோம். இணைந்திருங்கள் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக.